இந்த வீடியோ என்ன மாதிரியான வீடியோ அப்படின்னா ரிப்ளை வீடியோ ப்ளஸ் நன்றி தெரிவிக்கிற ஒரு வீடியோ. யாருக்காக அப்படிங்கிறது பீடாக்குக்காக தான் இந்த வீடியோ அப்படிங்கிறது. எதனால் அப்படிங்கிறது தெரிஞ்சவங்க ஓகே, தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க. பட் இந்த விஷயமே நிறைய பேர் தெரியாமல் இருக்கும். நான் வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் இருக்கார்ல, அவர் நடத்துகிற மோக் ஆக்ஷனில் நான் கலந்துக்கிட்டேன். குஜராத் டைட்டன்ஸோட ஒன் ஆஃப் த ஓனராக சஷ்டிகாக்கா கூடயும் ரூபாக்கா கூடயும் சேர்ந்து நான் விளையாண்டேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஸோ தெரியலனா போய் பாருங்கள், அவரோட சேனலில் எபிசோடாக வந்து வீடியோ போட்டிருப்பாங்க. அதை பார்த்துட்டு ஓகே சூப்பராக விளையாண்டுருக்கேன்னா கமெண்ட் பண்ணுங்கள். விஷயத்துக்கு வருவோம். ஸோ குஜராத் டைட்டன்ஸோட ஓனர்ஸாக நாங்கள் எடுத்த அந்த டீமை பீடாக் வந்து கடைசியாக ரிவ்யூ பண்ணியிருக்காரு. பீடாக் வந்து வெறுமனே ரிவ்யூ மட்டும் பண்ணிட்டு போகல, நிறையாவுக்கு எனக்குள்ளே ஃபியூவலை ஊற்றிட்டு போயிருக்கிறாரு. உள்ளுக்குள்ளே இப்போ ஃபயராக ஆல்மோஸ்ட் இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த ஃபியூவல் அப்படிங்கிறது வந்து இன்னும் ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஓடும். அவர் பேசின அந்த ஒரு வீடியோ, என்னை பற்றின பேசின ஒரு வீடியோ, எங்கள் டீமை பற்றின பேசின ஒரு வீடியோ அப்படிங்கிறது வந்து எங்கே கொண்டு போய் நிப்பாட்ட போகுதுன்னு எனக்கு தெரியலை. ஆனால் ஒரு பாசிட்டிவான இடத்த கொண்டு போய் வந்து நிப்பாட்ட போகுதுன்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். முதல்ல ரிப்ளைக்குள்ளே நான் வந்துக்கிறேன். பீடாக் அவர்கள் வந்து எங்கள் ஸ்குவாடை பார்த்துட்டு ஃபயர் விட்டு தள்ளிட்டாரு. அதாவது புஸ்வானை விடுறாரு, டபுள் ஷாட் விடுறாரு, மேலே போயிட்டு வெடிக்கிற ட்ரிபிள் ஷாட்டு 10 தடவை வெடிக்கிறது அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு ஒரு ஃபயர் விட்டுருந்தாரு. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை தாண்டி முக்கியமான விஷயம்னா 100க்கு 71 மார்க்கு கொடுத்துருந்தாரு. வாத்தியார நன்றி. அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, நாங்கள் எடுத்த குஜராத் டைட்டன்ஸ் டீமு எங்களோட ஸ்குவாடு பிளே ஆஃபுக்கு தகுதி பெறுன்னு சொல்லியிருந்தாரு. வாத்தியார 2வது சல்யூட்டு. இது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் முக்கியமாக மென்ஷன் பண்ணியிருந்த விஷயம் என்னென்னா, முகமது ஷமி அண்ட் ஜோஷ் ஹேசல்வுட். ஷமியும் ஜோஷ் ஹேசல்வுட்டும் அகமதாபாத்தில் செகண்ட் இன்னிங்ஸில் அப்படி பெண்டுல மாதிரி ஆகும். அப்படி நிப் பண்ணிச்சுன்னா கிழிச்சு தள்ளிடுவாங்க. ஃபஸ்ட்டு 6 ஓவர்லே அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஃபயர் விட்டுருந்தார். எஸ், எங்களோட பிளானும் அதுதான். நான் சஜஸ்ட் பண்ணதுக்கான காரணமும் அதுதான். ஷமி இன்ஜுரி வெளியில் உள்ள அப்படின்னு இருக்கும்போது ரூபாக்கா எஸ் அப்படின்னு அந்த பக்கத்துலேருந்து ஒரு தம்ஸ் அப் வந்தது. ஜோஷ் ஹேசல்வுட் வந்து எங்கள் 2 பேருக்குமே எஸ் ஜோஷ் ஹேசல்வுட் வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நாங்கள் ஒரு முடிவுக்குள்ளே வந்தோம். பட் நான் ஜோஷ் ஹேசல்வுட்டையும் முகமது ஷமியும் சஜஸ்ட் பண்ணதுக்கான காரணம் டெஃபினட்டாக ஷமி இந்த அகமதாபாத் பவர் பிளே அது வேறு மாதிரி இருக்கும், சந்தேகமே கிடையாது. பீடாக் அவர்கள் சொன்ன மாதிரி என் ஜோஷ் ஹேசல்வுட் என் நியூ பால் எந்த ஃபார்மேட்டாக இருந்தாலும் கிழிச்சு தள்ளிடுவாருங்கிறது வந்து எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அகமதாபாத்தில் நான் இவங்க 2 பேரையும் பிக் பண்ணதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா, அஸ்வின் வந்து அவரோட யூடியூப் வீடியோவில் சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் போட்ட அந்த ட்வீட்டை அவர் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தார். அந்த ஒரு விஷயந்தான் எனக்கு இவங்க 2 பேர்த்தையும் இந்த அகமதாபாத்தில் ஒன்றா சேர்ந்து ஆட வைக்கணும், அவங்கள நாங்கள் குஜராத் டைட்டன்ஸ் டீமுக்கு எடுக்கணும் அப்படின்னு புஷ் பண்ணிச்சு. அதனால தான் ஷமிக்கு ஆர்டிஎம் போகணும், ஆர்டிஎம் இல்லருக்கு போனீங்கன்னா நாங்கள் ஷமியை கண்டிப்பாக எடுக்கணும்னு நான் இங்கே சொல்லி எங்கள் டீமுக்கிட்ட அதிகமாக கொஞ்சம் ப்ரெஷரையும் போட்டேன். எஸ், அவங்க சைட்லேருந்து ஒரு தம்ஸ் அப்பும் வந்துச்சு. அந்த ட்வீட் என்னென்னா, அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி ஸ்டேடியம் பக்கத்தில் தான் சபர்மதி ரிவர் ஓடுது. ஸோ அந்த ரிவர், அதாவது அந்த ஆறு ஓடுறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட் நேரத்தில் பிச்சில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் இன்னும் ரொம்ப நேரம் தங்குறதுக்கான ஒரு காரணமாகவும், அண்ட் பிச்சோட கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த 22 யார்டோட கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாறாமல் இருக்கிறதுக்கும் அதோட தன்மை மாறாமல் இருக்கிறதுக்கான காரணம் சபர்மதி ரிவர் தான் அப்படிங்கிற மாதிரி சச்சின் அந்த ட்வீட் போட்டிருந்தாரு. இது எனக்கு அஸ்வின் சொல்லவும், ப்ளஸ் இந்த அகமதாபாத் ஸ்டேடியம் பேருக்கு தான் இந்தியாவில் இருக்குது. அதோட வடிவமைப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஸ்திரேலியன் ஸ்டேடியம்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸ்ட்ரைட் பவுண்ட்ரி சின்னது, ஸ்கொயர் பவுண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு மாதிரி ஓவல் ஷேப்பில் இருக்கும். வேர்ல்டு கப்பில் ஃபைனல் இங்கே வின் பண்ணாங்க. இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக ரொம்ப பெரிய ஸ்கோர் அடிக்கல, ஆனால் அந்த வேர்ல்டு கப்பில் இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாகவும் வின் பண்ணாங்க. அதே நேரத்தில் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக ஒரு டெஸ்ட் மேட்ச் இங்கே ஆடுவாங்க, அதை ட்ரா பண்ணிட்டு போவாங்க. ஸோ இவங்களால இங்கே நல்லா விளையாட முடியும். ஸோ ஆஸ்திரேலியன் பிளேயர் அப்படின்னா எனக்கு ஜோஷ் ஹேசல்வுட் அதில் ஸ்டார்க்கு போகணும், முக்கியமாக எனக்கு ஜோஷ் ஹேசல்வுட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது தோணுறதுக்கான காரணமும் இதுதான். ஸோ அந்த ட்வீட்டு, அஸ்வின் அந்த வீடியோவில் சொன்னது, ப்ளஸ் இந்த அகமதாபாத் கிரவுண்டு, ஆஸ்திரேலியன் பிளேயரு, இந்த காரணம் எல்லாத்தையும் வச்சு தான் 2 பிளேயரையும் பிக் பண்ணேன். கரெக்டாக பவர் பிளேக்கு இவங்க கிழிச்சு கொடுத்துருவாங்க. அவர் சொன்னார் அந்த பெண்டுலம் மாதிரி இந்த நிப்பு ஆச்சு அப்படின்னா கிழிச்சு தூக்கி போட்டுருவாங்கன்னு சொன்னார்ல பீடாக். அதனால தான் எடுத்தேன். அதை அவர் மென்ஷன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. எப்போ நான் ஒரு பிளேயரை எடுக்கிறேன், நான் எதனால் எடுத்தேன் அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு அதை அவங்க மென்ஷன் பண்ணும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் பீடாக் சில கொஸ்டின்ஸ்லாம் ரைஸ் பண்ணார் இந்த எங்களோட பேக்கப்ஸ் பற்றி. அதுக்கு அஸ்வினே பதில் சொன்னார். என்னென்னா எங்களோட பேக்கப்ஸ் பற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அல்சரி ஜோசப் ஏன் வந்தார் தெரியல அப்படின்னாரு. ஆனால் எங்களுக்கு அல்சரி ஜோசப் ரொம்ப கம்மியான ப்ரைஸ், அதுவும் பேஸ் ப்ரைஸில் தான் கிடைச்சாரு. ரொம்ப அதிகமாகலாம் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணலை.
எனக்கு ஜோஷ் ஹாஷ்வுட்டை தாண்டி நான் வந்து அல்சரி ஜோசப் நான் போக மாட்டேன். அதையும் பீடாக் சொல்லியிருந்தாரு. 2-3 மேட்ச் அதாவது மும்பையிலேயோ சின்னசுவாமிலேயோ ஒரு வேளை ஜோஷ் ஹாஷ்வுட் அடி விழுந்தால் மாற்றக்கூடாது. ஆக்சுவலி நாங்கள் கடைசி வரைக்கும் மாற்ற மாட்டோம். பட் 1-2 மேட்ச் ஏதாவது ஓகேங்களா ரெஸ்ட்டு கொடுக்கணும், ஒர்க்லோட மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் ஜோஷ் ஹாஷ்வுட்டை உட்கார வைக்கிறேன்னா அந்த இடத்துல என்னோட பவுலிங் யூனிட் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு நான் அல்சரி ஜோசஃபை நான் ஏதாவது 2 மேட்ச்சில் நான் ஆட வைப்பேன். எனக்கு பேஸ் ப்ரைஸில் கிடச்சாரு. அதுக்கப்புறம் கசன்ஃபர், கிளென் ஃபிலிப்ஸை நாங்கள் வேணால் பெஞ்ச் பண்ணிவிட்டு கசன்ஃபர் எங்கே நாங்கள் கிளென் ஃபிலிப்ஸை பெஞ்ச் பண்ணுவோம். இன்கேஸ் நான் வந்து ராஷித் கான் கூட ஒரு மாதிரி டெட்லியாக எனக்கு ஒரு ஓவர்சீஸ் ஸ்பின்னர் வேணும், எனக்கு பேட்டிங் டெப்த் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் யோசிச்சேன்னா நாங்கள் போவோம். ஓகேங்களா, அதனால தான் நாங்கள் கசன்ஃபரை பிக் பண்ணோம். நூர் அகமது ராஷித் கான் ஆன மாதிரி நான் கசன்ஃபரையும் ராஷித் கானையும் வச்சு ஆட முடியுமா எங்கேயாவது பார்த்து அந்த இடத்துல ஒரு 2-3 மேட்சுக்காக நாங்கள் கசன்ஃபர் எடுத்தோம். ரொம்ப அதிக ப்ரைஸ் போகவும் இல்லை. அவர் எங்களோட பெஸ்ட் பிக்னு சொன்ன 2 பேர் கிளென் ஃபிலிப்ஸ், ஜோஷ் ஹாஷ்வுட். ரூபாக்காவுக்கும் எனக்கும் பிடிச்ச பிக்ஸ்னால் அது 2 பிக் தான். ஒரு பக்கம் சஷ்டிகாக்காவும் கிளென் ஃபிலிப்ஸ் ஆன்னு தலையை ஆட்டினாங்க. ஸோ கிட்டத்தட்ட நாங்கள் 3 பேரையும் அப்ரூவ்னு குத்தி தான் வந்து இந்த 2 பிக்கையும் நாங்கள் வந்து பிக் பண்ணோம். அதை விட அவர் எங்கள் டீமை பாராட்ட அந்த வார்த்தைகள் எப்படி இருந்துச்சுன்னா ப்ரொஃபஷ்னல் ஒர்க். ஆக்சுவலி ரூபா ஒரு மூத்த பத்திரிகையாளர், ஒரு ப்ரொஃபஷ்னலிஸ்ட், அது நான் எனக்கு தெரியும். ஸோ என்னன்னா அவங்கள ப்ரொஃபஷனலிசமுக்கு ஏற்ற அளவுக்கு நான் ஒரு மாதிரி ப்ரொஃபஷனலிசமாக நடந்து போனான்னு எனக்கு டவுட் இருந்தது. ஸோ ப்ரொஃபஷனலாக செயல்பட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது ஸோ இதில் ஒரு ரூபா மட்டுமோ இல்லைனா சஷ்டிகாக்கா இவங்க 2 பேர் மட்டுமே ஒரு மாதிரி ப்ரொஃபஷனலாக செயல்பட்டுருந்தாங்க அப்படின்னா அந்த ப்ரொஃபஷனல் ஒர்க் அப்படிங்கிற நேம் வந்திருக்கா. ஸோ நானும் செயல்பட்டிருக்கேன் அப்படிங்கிறதால எடுத்துக்கிறேன். ஸோ ப்ரொஃபஷனல் ஒர்க்னு பாராட்டினது எப்படி எடுத்துக்கிறதுனா ஓகே பண்ணலாம் கிடையாது. எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது அந்த ப்ரொஃபஷனல் ஒர்க் அப்படின்னு சொல்லும் போது. அந்த ப்ரொஃபஷனல் ஒர்க் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அது எங்கேயோ கொண்டு போய் சேர்க்கும். இன்னும் அது ஒரு பெரிய ஒரு ஃபியூலாக நான் பார்க்குறேன். ஒரு பக்கம் அப்படின்னா அதுக்கப்புறம் பிறந்து வளர்ந்ததுலேருந்து ஃபேண்டசி விளையாடுற கும்பல் அப்படின்னு சொன்னார். எப்பா இதெல்லாமே லைக் இதெல்லாமே வந்து எனக்கு சொல்ல வார்த்தை இல்லைங்க. ஏன்னா இந்த வார்த்தைகள் அந்த ப்ரொஃபஷ்னலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிறந்து வளர்ந்ததுலேருந்து ஃபேண்டசி விளையாண்ட கும்பல், அந்த ஃபேண்டசி விளையாண்ட கும்பல் ப்ரொஃபஷனல் ஒர்க் தான் 2மே லிட்ரலி வந்து அதெல்லாம் வேறு மாதிரியான ஒரு வேர்ட்ஸ். தேங்க்யூ பீடாக் ஒன்ஸ் அகெயின். அண்டு என்னை பாராட்டுறதுங்கிறத தாண்டி எங்கள் டீமை ஒரு பாராட்டின அந்த சில வார்த்தைகள்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இண்டிபெண்ட்டாக ஒவ்வொரு ஊருக்கும் கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போகிற இந்த கிரிக்கானந்தாவுக்கு ஒரு இண்டிபெண்ட் கிரியேட்டருக்கு பாராட்டு. பொதுவாக எல்லாருக்கும் அந்த பாராட்டு அப்படிங்கிறது வேணும். யாராவது ஒருத்தவங்க நம்ம ஒர்க்கை பார்க்க மாட்டாங்களா, யாராவது ஒருத்தவங்க நம்ம ஒர்க்கை பார்த்து பாராட்ட மாட்டாங்களா? இப்போலாம் நிறைய பாராட்டுறதே கம்மியாயிடுச்சு. அவங்க வாயிலிருந்து இந்த வார்த்தை நம்மளோட பேர் வராதா, நம்ம பேர் அவங்க சொல்லி நம்மளை ஏதாவது பாராட்ட மாட்டாங்களா அப்படின்னு ஏங்குறவங்க உலகத்தில் ரொம்பவும் அதிகம். சில டைம் எனக்கு தோணும். பட் அந்த பாராட்டை தாண்டி நான் பாட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். பட் பர்டிகுலராக அவர் சொன்ன அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு ரொம்ப இது மாதிரி எமோஷ்னலாக இருந்துச்சு. கிரிக்கானந்தா வாழ்க்கையே எல்லா பக்கமும் போயிட்டு உமன்ஸ் T20 வேர்ல்டு கப்பு வீடியோ எடுத்து போடுறாரு. பேஷனேட்டான ஒரு கிரிக்கெட் ஜீனியஸ். அவர் இந்த கிரிக்கெட் ஜீனியஸ் பேஷனேட்டான வாழ்க்கையே எல்லா பக்கமும் போயிட்டு உமன்ஸ் கிரிக்கெட் பாருங்களேன். அவர் அந்த ரெண்டு வாக்கியத்தில் அவர் சொன்ன அந்த ரெண்டு வாக்கியத்தில் அவர் மென்ஷன் பண்ண எல்லா விஷயமும் போதும் பாஸ். பெரிய வார்த்தை, ரொம்ப பெரிய ஒரு வார்த்தை சொல்லியிருக்கீங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அந்த கிரிக்கெட் ஜீனியஸுங்கிற ஒரு வார்த்தை ரொம்ப 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 பயமாக இருக்குது. ஒவ்வொரு தடவையும் அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு மற்றதெல்லாம் சந்தோஷமாக இருக்குது. பட் இந்த ஒரு வார்த்தைங்கிறது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. கிரிக்கெட் ஜீனியஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஃபஸ்ட்டு நான் வீடியோ போடும்போது கமெண்ட்ஸ் வந்துச்சு இல்லை, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக நான் பார்த்தேன். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி பொறுப்பாக நடந்துக்கணும்னு நான் ஒவ்வொரு நாளும் என்னை புஷ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்போ நீங்கள் சொன்ன இந்த வார்த்தைகள் நீங்கள் என்னை பற்றி பேசின ஒரு 30 செகண்ட்ஸ், அந்த 30 செகண்ட்ஸ் ஃபியூலுங்கிறத தாண்டி ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்குது. பீடாக் ரொம்பவும் நன்றி. பட் எனக்கு உங்களை பார்க்கணும் ரொம்ப ஆசையாக இருக்குது. சரியான ஒரு இடத்துல, சூப்பரான ஒரு இடத்துல உங்களை நான் பார்ப்பேன். அந்த 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 மொமெண்ட் மறக்கவே முடியாத மாதிரி இருக்கும். பட் தேங்க்யூ பீடாக், உங்களோட வார்த்தைகளுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஆக்ஷனை வீலாக் எடுத்து வீடியோ போட்டிருக்கிறேன். பட் அந்த வீடியோவில் பாதியில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் என்னோட ஸ்குவாடை பற்றி. அந்த வீடியோக்கு கீழே நிறைய பேர் என்னை பாராட்டி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நன்றி. அண்ட் அஸ்வின் என்னை இன்வைட் பண்ணதையும் நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதான் அஸ்வினுக்கு ரொம்பவும் நன்றி. அண்ட் உங்களுக்கும் ரொம்பவும் நன்றி. அந்த வீடியோ கீழே என்னை மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுறீங்க, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பீடாக் உங்களுக்கும் நன்றி. ஸோ தேங்க்யூ. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு போங்க. அண்ட் பீடாக்கு நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு வச்சிங்கன்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்.